வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப்புடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவிற்கும் பின்லாந்திற்கும் இடையிலான தற்போதைய வர்த்தகத்தின் மதிப்பை 2 மடங்காக அதிகரிப்பதே நோக்கம் என்றும் இந்த வாய்ப்புகளை வணிக சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மை பாரத்துடன் இணைந்து கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி இளைஞர் டிஜிட்டல் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இன்று முதல் நாடு தழுவிய டிஜிட்டல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளது. இதன் நோக்கம் விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மிஷன் சட்டம் பற்றிய பொது விழிப்புணர்வை உறுதி செய்வதாகும். இந்திய விமானப்படையின் சுக்கோய் போர் விமானம் நேற்று மாலை அசாமில் உள்ள ஜோர்ஹாட்டில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் வழக்கமான பயிற்சி பணியின் போது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த இடத்திற்கு முதலில் சென்ற சோகி ஹோலா கிராம மக்கள் உயிரிழந்த 2 விமானிகளின் உடல்களை மீட்டனர். நேபாளத்தில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 60% வாக்குகள் பதிவாகின. நேற்று மாலை முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் 24 மணி நேரத்திற்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதிய ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இதில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக பணிகளை மேற்கொள்வார். பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவு 7வது சுற்றில் நடப்பு உலக சாம்பியன்களான இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம், குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனை திவ்யா சேலஞ்சர் பிரிவில் பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.